அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஊப்ஸ். ஸோ ஊப்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. C++, ஜாவா, ஓகே. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஸ்பெஷலாக வந்து நம்ம பைத்தானில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம பைத்தானை வந்து ஃபங்க்ஷனல் வேவாக யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணலாம், அண்ட் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணலாம், ஓகே. ஸோ தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கம்பெனிஸ் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த ஊப்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது கேட்பாங்க. ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா, ஸோ அதில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகே. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே. ஸோ let's see. So object-oriented programming, object-oriented programming allows programmers to create their own objects that have methods and attributes. Okay. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்து இப்போ நீங்க லாஸ்ட் செஷன்ல பார்த்தீங்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பில்டின் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தோம். மெத்தட்ஸ் லைக் அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்றது எப்படி, அண்ட் லென்த் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஓகே. ஸோ லென்த் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அப் அண்ட் பாப் ஃபங்க்ஷனு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் அது எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட் தான், ஓகேங்களா. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு மெத்தட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ நான் அது நம்ம எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் இப்போ எல்இஎன் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணால் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்டு அப்பர் ஃபங்க்ஷனு, தென் இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஓனாக கிரியேட் பண்ண முடியும், ஓகே. ஸோ அது பேர் தான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கு. லைக் ஜாவா, சி அண்ட் C++ எல்லாத்துலேயுமே இந்த கான்செப்ட் இருக்கு, சரிங்களா. So recall that after defining a string, list, dictionary or other objects, okay, so you were able to call methods of them with the dot method underscore name syntax, okay. நம்ம கால் பண்றது பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ டாட் மெத்தட் நம்ம ஃபங்க்ஷன் நேம் எப்படி கால் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்போ அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த என்ன வேரியபிளை நம்ம லிஸ்ட்டோ டப்புலோ நம்ம கொடுத்துருக்கோமோ ஆர் ஸ்ட்ரிங்கோ கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டு அண்ட் டாட் கொடுத்து டேப் அடிச்சிங்கன்னா ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் அப்புறம் டாட் கொடுத்துட்டு தான் நம்ம அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணுறோமோ ஆர் அப்பெண்ட் பண்ணுறோமோ பாப் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஓகே. ஸோ அது இதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லையும் ஸோ நம்ம அதே தான் கிரியேட் பண்ண போகிறோம். லைக் எல்இஎன் ஃபங்க்ஷன் மாதிரி ஆர் அப்பர் ஃபங்க்ஷன் மாதிரி அண்ட் லோயர் கேஸ், அப்பெண்ட், ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் கிரியேட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன லாஜிக் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்மளே தனியாக ஒரு கிளாஸை டெவலப் பண்ணி அண்ட் அதுக்குன்னு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம், ஓகே. ஸோ லைக் எல்இஎன் அண்ட் பாப் அண்ட் அப்பன் அந்த மாதிரி நம்மளே தனியாக டெவலப் பண்ணி அதுக்கான நேம் கொடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம தனியாக டெவலப் பண்ணிக்க முடியும், ஓகே. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. ஸோ தீஸ் மெத்தட்ஸ் ஆக்ட் as functions that use information about the function as well as the object itself, okay. So to return results or change the current object, that's all. So OOP allows users to create their own objects. The general format is often confusing. So first எடுத்துனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஈஸியாக வந்து லேர்ன், தட் மீன்ஸ் ஈஸியாக
ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அண்ட் ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் okay, so commonly repeated tasks and objects can be defined with OOP to create code that is more usable. And இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் வேரியபிள் கிரியேஷன் அப்போ ஸ்னேக் கேசிங் அண்ட் கேமல் கேசிங்னு ரெண்டு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? ஸோ கேமல் கேசிங் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈச் வேர்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். அதான் வந்து கேமல் கேசிங் அப்படின்னு சொல்றோம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஆஃப் கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா என் வந்து கேபிட்டல் இருக்கும், ஓ வந்து கேபிட்டல் அண்ட் சி வந்து கேபிட்டல் இருக்கா? ஸோ இதுல இருக்க ஈச் வேர்டும் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை கேபிட்டல் கேமல் கேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றப்போ ஓகே, ஸோ நான் கிளாஸ்ங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். ஓபி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட சின்டெக்ஸ் வந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து சின்டெக்ஸ். அண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றப்போ நீங்க கேமல் கேசிங் இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றப்போ ஒரு நேம் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிளாஸை கிரியேட் பண்றப்போ நீங்க கேமல் கேசிங் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் ஸோ டிஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் ஐஎன்ஐடி அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இன்டென்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டென்ஸ்னா எதுக்குன்னா ஸோ நீங்க ஆட்ரிபியூட்டை டிஃபைன் பண்றதுக்கு நீங்க ஒரு நேம் கொடுத்துருவீங்க, அந்த நேமை இதுதான் இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம அந்த ஐஎன்ஐடிங்கிற இன்டென்ஸ் கிரியேட்டரை யூஸ் பண்றோம். சரியா? ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இதை மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃப் மெத்தடோட நேம் அண்ட் பெர்ஃபார்ம் சம் ஆக்ஷன் தட் பிரிண்ட். ஸோ அது வந்து மெத்தட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ லிஸ்ட்டுங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் லிஸ்ட்ல இருக்கிற இந்த அப்பர் கேஸ் பண்றது, அப்பெண்ட் பண்றது, பாப் பண்றது, அது எல்லாமே இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ இதான் வந்து லிஸ்ட்டை நம்ம கிளாஸாக வச்சுக்கிட்டோம்னா லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த அப்பெண்ட் மெத்தடு, பாப் மெத்தடு, அப்பர் கேஸ் மெத்தட்ஸ், ஷார்ட் மெத்தட், இது எல்லாமே மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனை அண்ட் இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ல நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். கிளாஸ் நேம் வந்து கேமல் கேஸ்ல கொடுக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டென்ஸ் செல்ஃப் கம் அப் பேராமீட்டர் 1 அண்ட் பேராமீட்டர் 2. ஸோ செல்ஃப்ங்கிறது என்னன்னா இந்த பேராமீட்டர் தான் அண்ட் இதுக்கு நான் அசைன் பண்றேன்னு டிஃபைன் பண்றதுக்கான கீ. ஓகே, ஸோ இந்த செல்ஃபை வந்து நீங்க என்ன வேர்டு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம அந்த ஸ்டார் ஆக்ஸ் டபுள் ஸ்டார் பேக்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா? ஸ்டார் ஆக்ஸ்ங்கிறது எதுக்குன்னா மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல பாஸ் பண்றதுக்கு, அண்ட் டபுள் ஸ்டார் பேக்ஸ்ங்கிறது மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றதுக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டாலும் அது வந்து ஆக்ஸ் மெத்தட் எடுத்துக்கும். அண்ட் எந்த வேரியபிள் முன்னாடி டபுள் ஸ்டார் போட்டீங்கனாலும் நீங்க அதுல டிக்ஷனரியோட கீ வேல்யூஸை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க இந்த செல்ஃப்னு இருக்கு இல்லையா? செல்ஃபுக்கு பதிலாக இன்ஸ்டன்டா நீங்க எந்த நேம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா செல்ஃப்னு யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா ஸோ உங்க கூட இன்னொருத்தவங்க எடுத்து பாக்குறப்போ ஓகே இவங்க வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளாஸ்ல வந்துட்டு செல்ஃப்ங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் ஒரு ஆட்ரிபியூட்டை அசைன் பண்றதுக்கு வந்து செல்ஃப்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகே, நீங்க இன்ஸ்டன்டா செல்ஃபுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அடுத்து அவங்க எடுத்து உங்களோட ப்ரோக்ராமோட பக்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கோ ஆர் ஓகே ஸோ அவங்க ப்ரோக்ராமோட பக்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கோ இல்லை மற்ற எடிட்டிங் ஆர் இம்ப்ரூவைசேஷன் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க நீங்க செல்ஃபே யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இப்போ ஒரு ஓபியை வந்து நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு 4 வேர்டை பத்தி கிளீனா தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து கிளாஸ், ஆப்ஜெக்ட், ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த 4 வேர்டை பத்தி நீங்க கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் என்னன்னா ஃபார் ஆக்சுவலா ஓபிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரியல் டைம் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல நம்ம கொடுக்குற சொல்யூஷன் தான் ஓபி. ஓகே, ஸோ இது ஓபி. அண்ட்
அதுல பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 வேர்ட்ஸோட டெஃபினிஷன் கிளியரா நமக்கு தெரியணும். ஒன்னு வந்து கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் தென் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே நம்ம ஆப்ஜெக்டை பத்தி பார்த்தலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்ன? ஸோ ஆப்ஜெக்ட்னா சுத்த தமிழ்ல சொல்லணும்னா ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உங்களோட லேப்டாப் ஒரு ஆப்ஜெக்ட் தான், உங்களோட கீபோர்டு ஒரு ஆப்ஜெக்ட் தான், உங்க மவுஸ் ஒரு ஆப்ஜெக்ட் தான், அண்ட் உங்களோட ஸ்மார்ட் போன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனியில் நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனிக்கு நீங்க எல்லாருமே ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன? அது ஒரு டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி அண்ட் எம்ப்ளாயி கான்செப்டே எடுத்துக்கலாம். அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயி எல்லாமே ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ கம்பெனிக்கு எம்ப்ளாயி எல்லாமே ஆப்ஜெக்ட் அண்ட் கம்பெனி என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் தனித்தனி பிஹேவியர் இருக்கும். ஓகே, ஸோ தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் தனித்தனி இன்புட்ஸ் இருக்கும் கம்பெனிலேருந்து. ரைட், ஸோ கம்பெனிலேருந்து நீ இந்த வேலையை செய். இப்போ ஒருத்தர் ஒரு டிவிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா லைக் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல போட்டிருக்காங்கன்னா அவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பார்ப்பான், அவன் மெயின்டெனன்ஸ் பார்க்க மாட்டான் இல்லையா? ஸோ அவனை கொண்டு எலக்ட்ரிக்கல் சம்திங் அந்த மாதிரி சொன்னாலும் அவன் பார்க்க மாட்டான். அவனோட அந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியர் அப்படின்னா அதுதான். ஓகே, ஸோ அந்த வேலையை செய்யறதுக்கு கம்பெனில இருந்து சம் இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்புட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இருந்தா அவங்க பிரெயின்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அவங்க பிரெயின்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆயிருக்கும் அண்ட் சம் இன்புட்ஸ் கொடுப்பாங்க கம்பெனில இருந்து. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம இந்த 4 விஷயத்தையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். எப்படின்னா, ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன? எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாய்க்கு முன்னாடி இருக்கிற லேப்டாப்பு அண்ட் எம்ப்ளாயி வச்சிருக்கிற கீபோர்டு அண்ட் எம்ப்ளாயி வச்சிருக்க ஃபோனு. ஸோ இது எல்லாமே அதாவது ஒவ்வொரு வேலையை பண்ணும். ஓகே, ஸோ அதாவது ஒரு வேலையை பண்ணும். எம்ப்ளாயி ஒரு வேலையை பண்ணுவார் அண்ட் லேப்டாப் வந்து ஒரு வேலையை பண்ணும் அண்ட் கீபோர்டு வந்து அதோட வேலையை அது பண்ணும் அண்ட் மவுஸ் வந்து அதோட வேலையை அது பண்ணும் அண்ட் ஃபோன் வந்து அதோட வேலையை அது பண்ணும். புரியுதுங்களா ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது? ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்ட். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நான் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, நான் இவ்வளவு ஹைட் இருக்கிறேன் அண்ட் என்னோட ஸ்கின் டோன் இவ்வளவு, இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேப்டாப் எடுத்துட்டீங்கன்னா அதோட ப்ராசஸர் எவ்வளவு, அதோட ஸ்க்ரீன் எவ்வளவு, ஓகே, தென் அதோட கீபோர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நமக்கு ஒரு இன்புட் வரணும் இல்லையா? இப்போ நம்ம பிரெயின், நான் ஒரு வேலையை செய்யறேன்னா அந்த வேலை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அந்த வேலை எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அந்த டேட்டாஸ் எல்லாமே என் பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஆர் அந்த டேட்டாஸ் எல்லாம் நான் என்னோட ஹெட்டையோ என்னோட ஆஃபீஸ்ல இருந்து அந்த டேட்டாஸ்லாம் நான் வாங்குவேன். ஓகே, ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நான் வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஆப்ஜெக்ட், என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து attributes. That means என்னோட ஸ்பெசிஃபிகேஷன், என்னோட ஸ்கின் டோனு, ஸோ நான் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேனா இல்லையா, அண்ட் என்னோட ஹைட்டு. ஓகே, இது எல்லாமே என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ரைட், ஸோ அடுத்து என்னோட இன்புட்ஸ், என்னோட பிரெயின்ல என்னென்ன இன்புட்ஸ் இருக்கு, நான் எனக்கு என்னென்ன தெரியும், நான் என்னென்ன வேலை பண்ணுவேன், அது எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகே, தென் என்னோட பிஹேவியர். ஓகே, எனக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறது வேரியபிள்ஸை நம்ம வாங்குவோம். அண்ட் என்னோட பிஹேவியர், நான் இந்த டாஸ்க்கை தான் பண்ணுவேன். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது அது ஏதோ ஒரு வேலையை பண்ணும், ஆனால் என்ன வேலையை பண்ணணும்னு தெரியாது. ஓகே, ஸோ அது ஆப்ஜெக்டோட பிஹேவியர். என்னோட பிஹேவியர் என்ன? நான் இப்போ உட்காந்து உங்களுக்கு பைத்தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது என்னோட பிஹேவியர். அந்த பிஹேவியரை தான் நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓபில பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், ஆட்ரிபியூட், மெத்தட். ஓகே, ஸோ மெத்தட்னா என்ன? பிஹேவியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பிஹேவியர் என்ன, அது வந்து மெத்தட். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அதுதான் பிஹேவியர். ரைட், அது வந்து மெத்தடு. அண்ட் ஆட்ரிபியூட்னா என்ன? உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்க, உங்களோட ஸ்கின் டோன் எவ்வளவு, இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ங்கிறது நீங்க தான். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம தான், நம்ம லேப்டாப், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ரைட்,
ஸோ அடுத்து வேரியபிள்ஸ் பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், அண்ட் மெத்தட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். தென் ஃபைனலி வாட் இஸ் கிளாஸ்? ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ கம்பெனில இருந்து உங்க டிவிஷனை கூப்பிடுறாங்க அப்படின்னா, உங்க டிவிஷன்ல உங்களை மாதிரியே ஒரு 10 பேர் இருக்கலாம், ஆர் உங்களோட நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட நேம் வச்சு தான் உங்களை கால் பண்ண முடியும், ரைட்? ஸோ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் உங்களோட நேம் வச்சு தான் கால் பண்ண முடியும். அந்த நேம் தான் வந்து கிளாஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா என் கையில ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அண்ட் ஓபே A83 என்னோட மாடலு. ஓகே, ஸோ இந்த மாடல் தான் வந்து கிளாஸ், ரைட்? ஸோ இதே மாதிரி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் இங்க இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ ஃபோனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபோனை நான் கால் பண்ணணும், அந்த கால் பண்றதுக்கான மாடல் பேர் வந்து கிளாஸ். ஓகே, ஸோ இந்த 4 புரிஞ்சுங்களா? இந்த 4 வச்சு தான் நம்ம ஓபியை வந்து ஒர்க் பண்ண போறோம். எனி டவுட்ஸ் ஆன் கிளாஸ், ஆப்ஜெக்ட் அண்ட் attributes, methods? ஸோ இந்த 4ல ஏதாவது டவுட் இருக்கு, புரியல அப்படின்னா இன்னொரு தடவை சொல்றேன், கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிளியருங்களா? எஸ் கிளியர். யா, புரிஞ்சது சார். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜூபிட்டர் நோட் புக் போகலாம். போயிட்டு ஒரு இன்னைக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் டஃபஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ அதனால தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணேன் ஜாயின் பண்ண சொல்லி, ஆனால் 3 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தென் டஃபஸ்ட் ஆல்சோ ஈஸியஸ்ட் டாபிக்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓபில நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஸோ கிளாஸ்ங்கிறது என்னது, நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்குற நேம் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் அண்ட் அது இதை வந்து எப்படி நம்ம கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா கேமல் கேசிங் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ல இருக்கணும். ஓகே, சாம்பிள். அண்ட் அடுத்த வேர்டு கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி சாம்பிள் 1 கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி அடுத்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கும். ஓகே, ஸோ தென் இது வந்து ஒரு கிளாஸ். நான் உள்ள ஒன்றும் கொடுக்கல, ஜஸ்ட் பாஸ் மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, ஓகே, ஸோ இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து உங்களோட சாம்பிளை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ சாம்பிளோட டைப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டாட் சாம்பிள்னு வருது இல்லையா? ஸோ இது உங்களோட கிளாஸ் டைப். ஓகே, ஸோ கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் டைப்ல உங்களுக்கு காமிக்கும். அண்ட் மெயின் டாட் எஸ் சாம்பிள் அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ மெயின்ங்கிறது ஃபங்க்ஷன் அண்ட் டாட் சாம்பிள், ரைட்? அண்ட் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸோ டாக்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ அதுக்கு இன்டென்டேஷன் கொடுத்துருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஐஎன்ஐடி இன்ஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா நம்ம அதுக்கு வந்து அசைன் பண்றோம். இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட கிளாஸுக்கு ஐடென்டிஃபை பண்றோம் ஆர் டிக்ளேர் பண்றோம், ரைட்? ஸோ அதுக்கு டெஃப் கொடுத்துருங்க. டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் ஐஎன்ஐடி தென் டபுள் அண்டர்ஸ்கோர் and open and close left self comma breed in கொடுக்கிறேன். Okay, so colon and self dot breed equal breed. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் செல்ஃப்ங்கிற ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ தட் இஸ் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட ஆட்ரிபியூட்டை அசைன் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ உங்க ஆட்ரிபியூட்டை அசைன் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஒர்க் பண்ணி பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்க செல்ஃபுக்கு பதிலாக நீங்க எந்த வேரியபிள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த வேரியபிள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் இங்க நீங்க சாம்பிள் ஈக்குவல் டு சாம்பிள்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம உள்ள வந்து ஒரு அந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஐஎன்ஐடிங்கிற இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டர் மூலியமா கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த சாம்பிள் ஈக்குவல் டு எஸ்ஏஎம்பிள் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு வேரியபிள்ல வந்து நான் ஸ்டோர் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு பேராமீட்டரை அசைன் பண்றேன். ஸோ ஒரு பேராமீட்டரை கிரியேட் பண்ணி ஸோ அந்த பேராமீட்டர் தான் வந்து உள்ள நான் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறத அசைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லைக் எல்இஎன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம்னா கீழே வருது இல்லைங்களா? ஸோ இந்த ஓபிஜின்னு இருக்கு இல்லையா? இது வந்து பேராமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டர். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அந்த ஓபிஜி ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நம்ம அதை வந்து இன்னொரு ஆட்ரிபியூட்ல போய் சேவ் பண்ணணும். என்னென்ன ஆட்ரிபியூட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அது வந்து ஆட்ரிபியூட். இந்த பேராமீட்டரை கொண்டு போய் நான் ஆட்ரிபியூட்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த வேலையை தான் இங்க பண்றோம். இந்த செல்ஃப் டாட் பிரீட் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ இந்த பிரீட் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா? அது பேராமீட்டர். ஓகே, ஸோ
இது ரன் பண்ணிட்டு இப்போ நான் டாகை வந்து கால் பண்றேன். டாக் டாட் டேப் கொடுக்குறேன். MRO ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேனா? நோ. டாட் டேப் ஆர் ஷிஃப்ட் டேப். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட் சிக்னேச்சர் டாக் உள்ள வந்து breed அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட். ஸோ பேராமீட்டர் இருக்கு இல்லையா? இது நம்ம எங்க பார்த்தோம்? LEN கொடுத்துட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இங்க தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த LEN ஒரு அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் அது எல்லாமே மெத்தட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்தால் அது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். இந்த LEN எல்லாமே மெத்தட்ஸ், ரைட்? இதையே நம்ம வந்து எக்ஸாக்டா நம்ம ஓஓபில வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த LEN மாறி அண்ட் அப்பர் கேஸ் மாறி அண்ட் அப்பன் மாறி ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் அதுக்கு தான் நம்ம மேல கிளாஸ் டாக் அண்ட் செல்ஃப் இந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது கீழே வந்து செல்ஃப் டாட் breed அப்படிங்கிறது ஆட்ரிபியூட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் டாட் breed அப்படிங்கிறது ஆட்ரிபியூட்டை அந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்றோம். அண்ட் ஈக்குவல் டு மை breed ஆர் அ breed. ஓகே. இப்போ நான் இங்க டாக்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம்னா ஒன் செகண்ட் டாக் ஷிஃப்ட் டேப். ஸோ இங்க பார்க்கலாம் நீங்க இப்போ LENக்கு எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்க பார்க்கலாம். சிக்னேச்சர் இப்போ நம்ம டாகுக்குன்னு ஒரு சின்டெக்ஸை டெவலப் பண்ணிட்டோம். அண்ட் அந்த சின்டெக்ஸை இங்க கீழே ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இன்ட் சிக்னேச்சர் தட் இஸ் INITங்கிறது இன்ஸ்டன்ஸ் சிக்னேச்சர் வந்து breed அப்படின்னு கீழே ஸ்டோர் ஆகுதுங்களா? ஷோ ஆகுதுங்களா? ஓகே. ஸோ நீங்க இப்போ இதுல உங்களோட வேல்யூஸை பாஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி பாஸ் பண்ணலாம்னா ஸோ மை டாக்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த டாக் கிளாஸ் இருக்கு இல்லையா? கிளாஸ் எதுக்கு அசைன் பண்றேன். அண்ட் எனக்கு எரர் அடிக்குது. ஸோ ரீசன் இஸ் இந்த டாகுக்குள்ள வந்து ஒரு மிஸ்ஸிங் ஒன் ரெக்யூர்மெண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் தட் இஸ் breed. ஓகே. ஸோ இந்த breed வந்து நம்ம இங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு breed ஈக்குவல் லேப்ரடார் அதுக்கு நான் ஷார்ட் ஃபார்மா லேப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் இருக்காது. அண்ட் இப்போ மை டாக். ஓகே. ஸோ மை டாக் வெறுமனே ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் கிடைக்கும். டாக் அட் 0 அந்த மெமரி லொகேஷன் காமிக்கும். அண்ட் இங்க டாட் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா அங்க நம்ம வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட் டாட் டேப் கொடுத்தீங்கன்னா லைக் ஸோ லிஸ்ட் டாட் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை இது வருது இல்லையா? லிஸ்ட் அப் அண்ட் கிளியர் காப்பி கவுண்ட் எக்ஸ்டென்ட். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க இத்தனை இதை வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பாத்தீங்கன்னா இந்த மை டாக்ல ஒரே ஒரு breedங்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். அதனால நான் வெறும் டேப் மட்டும் அடிக்கிறேன். breedங்கிறது அதுவா வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா மை டாக் டாட் breed வந்து லேப்ங்கிறது எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அண்ட் அதுக்கான இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆட்ரிபியூட்டை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு கிளியரா என்ன புரியறதுக்காக இப்போ நான் மை breed இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ மை breedங்கிறத மை breed மாத்திடுறேன். அண்ட் இங்கேயும் மை breed மாத்திடுறேன். ஓகே. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்றேன் அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மை டாக் ஷிஃப்ட் டேப். இப்போ நீங்க பார்க்கலாம் இங்க. ஸோ மை breedங்கிறது உள்ள தெரியுதுங்களா? ஸோ டாக் மை breed அது வந்து ஆர்குமெண்ட். மை breedங்கிறது ஆர்குமெண்ட். அண்ட் அந்த மை breedங்கிற ஆர்குமெண்ட்டை நான் breed அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல போய் ஸ்டோர் பண்றேன். தட் இஸ் ஓகே. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். மை breedங்கிறது என்னோட ஆர்குமெண்ட் அண்ட் செல்ஃப் டாட் breed நான் கொடுக்குறப்போ நான் breedங்கிற ஆட்ரிபியூட்டை அந்த இடத்துல கிரியேட் பண்றேன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உள்ள
இங்கே நான் ப்ரீடுன்னு கொடுத்தேன்னா லேப் எரர் அடிக்குது. ஏன்னா ஸோ 1 செகண்ட். ஓகே, சரி எரர் அடிக்குது. ஏன்னா ப்ரீடுங்கிற ஆர்குமெண்ட் வந்து அங்கே கிடையாது. ஓகே, நம்ம மை ப்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அண்ட் மை ப்ரீட் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு கிடைக்குது, ரைட்? ஸோ இப்போ இந்த லொக்கேஷனை நான் வந்து மாற்றணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள்ல இருந்து ப்ரீட் எடுக்கலாம். ஆர் இங்கேயே டாட் கொடுத்து டேப் கொடுத்து நான் இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே டன். ஸோ இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேரியபிள்ல இதை ஸ்டோர் பண்ணி அண்ட் அந்த வேரியபிள்ல இருந்து நம்ம வேல்யூ எடுக்கலாம். டாக் ஈக்குவல் டு ஓகே சம் வேல்யூ அண்ட் இப்போ இங்கே டாக் இருக்கு இல்லையா, என்னோட ஆட்ரிபியூட்டை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ண போறோம், ரைட்? ஸோ டாட் கொடுத்துட்டு டேப் கொடுத்தோம்னா ப்ரீடுன்னு வந்துருச்சு அண்ட் ரன் பண்ற லேப். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்டுக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். அண்ட் நீங்க லேப்ரடாருக்கு பதிலாக ஹஸ்கி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரன் பண்றேன். ஹஸ்கிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சுங்களா? ஓகே, ஸோ இதுதான் ப்ரீடுக்கும் சரி ஆர்குமெண்ட்டுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, ஸோ நீங்க அந்த மை ப்ரீட் ஈக்குவல் டுன்னு டிஃபைன் பண்ணாமையே டைரக்டா கொடுக்கலாம், லைக் லேப். ஓகே, ஸோ டைரக்டா கொடுக்கலாம். இந்த இடத்துல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், கிளாஸ் டாக் இன்டென்ஸ் கிரியேட் பண்றது. ஓகே, எனி டவுட்ஸ்? அது யாருக்கா புரியாம இருக்குங்களா? சார் சொல்லுங்க. இந்த செல்ஃப் மை பிரீட் அப்படின்றத அந்த கிளாஸ் டாக் பக்கத்துல ஒரு parenthesis இருக்குல்ல, அதுக்குள்ள கொடுக்கலாமா? டாக் பக்கத்துல ஆஹா, அது வந்து கிளாஸுங்க. அங்க என்ன பண்ணலாம், இன்னொரு கிளாஸை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க அது கீழே இன்டென்ஸ் கிரியேட் பண்றீங்க தெரியுமா? ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட செல்ஃபையும் உங்களோட பேராமீட்டரையும் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் வந்து நம்ம ஆட்ரிபியூட் வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல தான் நீங்க பாஸ் பண்ணணும். அப்போ இதே மாதிரி நிறைய வந்து மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது அப்ப டாக்னு வச்சு நம்ம எதை கால் பண்ணுவோம் சார்? இப்போ இங்க ப்ரீடுன்னு கால் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ ப்ரீட் மாதிரி நீங்க வேற ஏதாவது இப்போ நான் அதோட லைக் அதோட நேமு ஸோ அந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா மறுபடியும் கீழே நீங்க இந்த மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ அடுத்த அதை சொல்ல வரேன். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறோம், ரைட்? அண்ட் மல்டிபிள் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்றேன். நான் இதை ப்ரீடுனே மாத்துக்கிறேன். மூணுமே ப்ரீடு இருந்துச்சா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ப்ரீடு மாத்திட்டேன் அண்ட் கமா நேம் அண்ட் கமா ஸ்பாட். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்பாட்னு கொடுத்துட்டு அண்ட் கீழே எல்லாத்துக்குமே நீங்கள் செல்ஃப் டாட்னு தான் கொடுக்கணும். ஓகே, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் நேம் அண்ட் செல்ஃப் டாட் ஸ்பாட் ஈக்குவல் ஸ்பாட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஸோ ரன் பண்ணிட்டு அண்ட் இங்கே வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படின்னா read equal to ASCII and comma name equal to Tom and comma spot equal to ஸோ இன்னும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தூங்குறது எப்படி கொடுத்துக்கலாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன், 3 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மூணுமே வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று ப்ரீட் ஆட்ரிபியூட், ஒரு நேம் ஆட்ரிபியூட், ஸ்பாட் ஆட்ரிபியூட். ஓகே, மொத்தம் 3 ஆட்ரிபியூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸை ரன் பண்ணிடுறேன் அண்ட் டாக் ரன் பண்ணிடுறேன். இப்போ ப்ரீட் ரன் பண்றேன், ஹஸ்கின்னு வந்துருச்சுங்களா? அண்ட் இந்த இடத்துல இப்போ முதல்ல ஒன்னே ஒன்றதுனால டாட் கொடுத்து டேப் கொடுத்தனையும் அது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்க, டாட் கொடுத்து டேப் கொடுக்குறேன்.
என்னோட 3 ஆட்ரிபியூட்டும் வருது, breed, name, spot. இப்போ நான் breed கொடுத்தேன்னா எனக்கு husky கிடைக்கும். ஓகே, அண்ட் tab நேம் கொடுத்தேன்னா டாம் கிடைக்கும், அண்ட் tab ஸ்பாட் கொடுத்தேன்னா ட்ரூங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆட்ரிபியூட் கிரியேட் பண்றது. புரிஞ்சுங்களா? அண்ட் இதை யா ஸோ இதை நம்ம இந்த மாதிரி கொடுக்காம கொடுக்கலாம் கரெக்டா. லைக் ஸோ எந்த ஆர்டர்ல மேலே கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர்ல கீழே கொடுக்கலாம். நீங்க ஸ்பாட் ட்ரூ அண்ட் நேம் டாம் and breed husky. ஓகே, ஸோ இப்போ இந்த டாக் இருக்கு இல்லையா, இந்த டாகை கொடுத்துட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களால அந்த பேராமீட்டர்ஸோட அசைன்மெண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ இங்கே தெரியுதுங்களா? ஸோ டாக்ல என்னென்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு, breed பாஸ் பண்ணணும், நேம் பாஸ் பண்ணணும், அண்ட் ஸ்பாட் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே 3 இந்த மாதிரி 3 கொட்டேஷன் கொடுத்துட்டு உள்ள ஸோ இந்த மாதிரி எதாவது டைப் பண்ணிட்டீங்கன்னா ரன் பண்ணிட்டு அண்ட் இப்போ டாகை செக் பண்ணீங்கன்னா அதில் டாக் ஸ்ட்ரிங் இருக்கும். தட் மீன்ஸ் அதோட இன்ஃபோ அவ்வளோதான் கீழே இருக்குங்களா. ஸோ இன்ட் சிக்னேச்சர் டாக்ல வந்து நம்ம 3 பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம், 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். தட் இஸ் breed, நேமு, ஸ்பாட்டு. அண்ட் அதோட டாக் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா the dog class for getting dog, breed, name and spot. ஓகே, ஸோ நார்மலாக வேற ஏதாவது ஆட்ரிபியூட்ல பார்த்தீங்கன்னா ஸோ கீழே டாக் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்களா, ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் அ கண்டெய்னர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஓனாக வந்து கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறத வந்து அதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்தாக்கணுமா, இல்லை பை டிஃபால்ட் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ண முடியுங்களா? டிஃபால்ட்ஸ் அசைன் பண்ண முடியாது. இப்போ இந்த லென்த் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எல்லின்னு இருக்குன்னா இதுக்குள்ள டிஃபால்ட் எதுவுமே கிடையாது. நம்ம ரன் பண்ணோன்னா எனக்கு எரர் அடிக்கும். டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியே ஆகும். ஓகே, ஆக்சுவலாக அந்த மேப்லாம் பார்த்தோம் இல்லையா, ஷிஃப்ட் டேப். ஸோ மேப்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியே ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம் அண்ட் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். எப்படி நம்ம ஃபங்க்ஷன் இதில் கொடுத்துருவோம், ஃபங்க்ஷன் கொடுத்தோமோ அந்த மாதிரி இதுக்குள்ளேயே வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் அது யூஸ் இல்லை இங்கே. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ கம்பல்சரி நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதோட வேல்யூஸ் நமக்கு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம்னா ஸோ அந்த கிளாஸ்ல என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் என்னால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஏதோ ஒரு கால்குலேஷன் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அந்த மாதிரி ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்றோம்னா அதுல எனக்கு வேல்யூ இருந்தால் மட்டும் தான் என்னால் கால்குலேட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ வேல்யூ நான் கெட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஸ்டெப் புரியுதுங்களா உங்களுக்கு? இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றது. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ட் எல்லா கம்பெனிஸ்லயும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன ஜாவா டெவலப்பரா இருந்தாலும் சரி அண்ட் சி இப்போ எம்பெடட் சைட் போறீங்க, சி ஷார்ப்பு ஆர் C++ இல்லை பைத்தானு, இது எல்லாத்துக்குமே அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, ஊப்ஸ் கான்செப்ட் தெரியுமா அப்படின்னா. ஓகே, ஸோ
அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது நாளைக்கு வந்து நம்ம மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, மற்ற எல்லாம் ஃபங்க்ஷன் கிரியேட் எப்படி பண்ணுவோம், டெஃப் ஃபங்க்ஷனோட நேம் லைக் சம்முன்னு கொடுத்துட்டு உள்ள பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம் அண்ட் இங்கே வந்து சம் ஏதாவது வேல்யூ வந்து கொடுப்போம், ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம ஓபியில் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ஓபியில் மெத்தட் அப்படிங்கிறோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்ம அந்த மேலே இருக்க ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி நம்ம எதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கு அண்ட் கான்செப்ட் புரியல அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you.